மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம எடுக்கிற எந்த ஒரு காரியத்திலுமே போட்டிகள், சிறு சிறு தடைகள், தாமதங்கள், சில நேரங்களில் சில தேவையற்ற மனக்கசப்புகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக தெரிகிறது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய வகையிலும் உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். யாரோடையும் ஒரு பகை உணர்ச்சியோடையோ இல்லை இந்த ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம், வாக்குவாதங்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சில வயசானவங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படலாம், கவனம் தேவை. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடன் போன்ற தொந்தரவுகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தலையெடுத்தாலும் அதை சரியான முறையில் அணுகி அதை தீர்க்கக்கூடிய ஒரு பலத்தை பெறக்கூடிய தினம். பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அமையிறது. அதனால் போராட்டத்திற்கு பின் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். ஆக்கப்பூர்வமான தினம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். புகழ், நல்ல பெயர் எல்லாமே ஏற்படக்கூடிய வகையில் அமையிறது. எதிர்பாராத நல்ல பரிசு பொருட்கள் சேரக்கூடிய தினம். தன வரவையும் காண்பிக்கிறது. புதிய வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது நல்லபடியாக அமையும். குழந்தைகளாலும் சந்தோஷங்கள் ஏற்படும். ரொம்ப ஒரு வெற்றி கழிப்பை தரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனம் நிலை கொள்ளாது இருக்கும். ஒரு இடத்துல இருப்பு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க, அது போல் ஒரு நிலை. அதனால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களும் ஆதரவாக இருப்பார்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த பண உதவியோ இல்லை வங்கி கடனோ ஏதோ ஒரு விதத்தில் தன வரவு சேரும். அதனால் உங்கள் பிரச்சனைகள் தீரும், மனம் அமைதி கொள்ளும். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் நல்ல ஒரு காரணங்கள் இருக்கும். எல்லோராலும் உங்களை ரொம்ப சிறப்பான உங்களுடைய தன்மையை போற்றி புகழக்கூடிய வகையில் அமையும். ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக, சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கியமான நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஆதாயமாக இது அமையும். அதனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு புகழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாட்டால் பெரிய அளவு பாராட்டுகளை பெறுவார்கள். மொத்தத்தில் உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய நல்ல சம்பவங்கள் நிறைந்த தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி.
துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், தடைகளாக இருந்த சில விஷயங்கள் காணாமல் போய்விடும். தடைகளை வெல்லக்கூடிய, எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் சரியான ஒரு மருத்துவ உதவி உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலமும் நன்றாகும். சில நேரங்களில் பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். தாராளமாக நீங்கள் அதில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு ஆதாயமாக அமையும். சில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் அது சுப செலவுகளாக சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாயத்தை தரக்கூடிய தினம். அந்த ஆதாயம் எதுக்கு வருதுன்னா, ஒரு செலவை சமாளிப்பதற்காக அந்த பணம் வரும். ஒரு 10,000 ரூபா வருதுன்னா ஒரு 11,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். எப்படியோ ஒரு 1000 ரூபாயை புரட்டி அந்த 10,000 வரலன்னா எதுவுமே பண்ண முடியாது, கெட்ட பேர் வாங்கிடும். அது போன்ற ஒரு சமயத்திற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிட்டி உங்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு தினமாக அமைவதால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு அபாரமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் எதிர்பாராத விதமாக லாபங்களை தரக்கூடிய ஒரு தினமாகவும் அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். அனுகூலமான ஒரு தினமாக இது அமையும். எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தெய்வ அனுகிரகம் என்பது ரொம்ப சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத நல்ல வெகுமதிகள் வந்து சேரும். ரொம்ப ஒரு முன்னேற்றமான தினமாக அமையும். தெய்வ வழிபாடு என்பது ரொம்ப அத்தியாவசியமாக மன நிம்மதியையும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமையிறது. சந்திராஷ்டம தினமாக அமைவதால் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் இந்த ஸ்பெக்குலேஷன்னு சொல்கிறோம், அதாவது இந்த ஷேர் ட்ரேடிங், இல்லை சில இடங்களில் உங்கள் பணம் எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கோம், அது தகுந்த நேரத்தில் சரியான நேரத்தில் வந்து சேராமல் இருக்கும். இல்லை சில நேரங்களில் உங்கள் தனத்தை இழந்து கொஞ்சம் நஷ்டப்பட வேண்டி வரலாம். அதனால் ரொம்ப ஒரு எந்த ஒரு முடிவு பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவை எடுக்கும் பொழுதும் சற்று நிதானித்து அந்த முடிவை எடுப்பது ரொம்ப நல்லது. வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் அந்த பிரச்சனைகள் சிக்காமல் சமாளிக்க முடியும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அனுகூலமான தினமாக அமையிறது. நெடுநாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணங்கள், இல்லை சில சுபமான விஷயங்கள், அதெல்லாம் பேசி முடிப்பதற்கான ஒரு நிலை ஏற்படும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நல்ல விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். அதனால் ரொம்ப வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடனும் திறந்த மனதோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி செயல்படும் பொழுது நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படுவது என்பது உறுதியாக நம்பலாம்.